நான் வீட்லயே சின்னதா ஒரு ஜிம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கலிஸ்தெனிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக. இதுவரைக்கும் நான் என்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த பார்ட் 1 வீடியோல சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்களும் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்ட்டா ஒரு 11 மணி போல வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த புல் அப் பார் தான் அடிச்சோம். இந்த இடத்த நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல தான் புல் அப்ஸ் பண்றதுக்கும் சரி மசில் அப்ஸ் பண்றதுக்கும் சரி ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல புல் அப் பாரை செட் பண்ணியிருக்கேன். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே மசில் அப்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். ரொம்பவே ஸ்ட்ராங்கா அருமையா இருக்கு. இதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மசில் அப்ஸ் போட்டுட்டு மேல போகும்போது தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் போகணும். நிமிர்ந்துகிட்டே போனா மேல இடிச்சிடும். அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. அடுத்தது இப்படியே படி ஏறி மேல வந்தா இங்க புல் அப்ஸ் போடுறதுக்கு மட்டும், அதாவது வெயிட்டட் புல் அப்ஸ் போடுறதுக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு பார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டா துருப்பிடிச்சு போயிருக்கு. அதை மட்டும் கிளியர் பண்ணி விட்டோம்னா இதுவும் ஓகே. அடுத்தது கதவு திறந்து இப்படியே உள்ள போனோம்னா இது உள்ளதான் டிப்ஸ் போடுறதுக்குனே டபுள் பார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வெயிட்டட் டிப்ஸ் போடுறதுக்காகவே. இதுல இருக்கிற சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பாருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. பட் டிப்ஸ் போடுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் ரெடி பண்ணது இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா ஓட்ட போட்டு வெல்டிங் அடிச்சு எதுவும் ரெடி பண்ற மாதிரி இதுக்கு மேல எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு மேல பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ட்ரில் போட முடியாது அப்படின்றதுனால சப்போர்ட்டுக்கு வச்சிருக்க இந்த சப்போர்ட்டிங் ராடுக்கு அரை அடிக்கு சிமெண்ட் போட்டு மூடணும். அதை ரெடி பண்ணிட்டோம்னா இன்னமும் ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூமோட பெயிண்டிங் பாத்தீங்கன்னா சுத்தமா நல்லா இல்ல. அதுக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கணும். ஆனா வெயிட்டட் மசில் அப்ஸ், வெயிட்டட் புல் அப்ஸ், வெயிட்டட் டிப்ஸ் போடுறதுக்கு வெயிட் பிளேட்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல வாங்க தான் போறேன். ஆனா பக்கத்துல இருக்கிற எந்த இடத்துல போய் கேட்டாலும் 15 கிலோ இல்ல 20 கிலோ இல்ல அப்படின்றாங்க. அதனால எந்த இடத்துல இருந்து வாங்குறதுன்னு எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே அநியாய விலையில இருக்கு. அதனால அதுல வாங்க போறது இல்ல. அப்புறம் இந்த புல் அப் பார் பாத்தீங்கன்னா ஸ்டெனோஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஆனா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கல. அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். பவுடர் கோட்டிங்லாம் போட்டு கிரிப்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராடை பாத்தீங்கன்னா கைலாங்கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் டபுள் பார் எப்படி ரெடி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ரூஃப்ல ஆல்ரெடி நான் ஒரு புல் அப் பார் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதை எதுக்குமே யூஸ் பண்ணாம தான் சும்மா தான் வச்சிட்டு இருந்தேன். அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஆனா மேக்ஸிமம் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே தான் இருந்தது. அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள டபுள் பாரா யூஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு போல் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்புறம் அட்வான்ஸ் கலிஸ்தெனிக் அத்லீட்டா மாறுறதுல இதுதான் முதல் ஸ்டெப். இதுக்கு மேல என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்க போறேன் அப்படின்றதையும் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ண தான் போறேன். ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி என்ன ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நல்லா பண்றதுக்கு. அப்புறம் இன்னைக்கு பண்ண இந்த விஷயத்துக்குலாம் மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9000 செலவாயிருக்கு. அதுல முக்கியமா ரொம்ப செலவானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புல் அப் பார் மட்டும் தான். இது மட்டுமே 5000 ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. இதை நானே ஆள் வச்சு ரெடி பண்ணியிருந்தாலே ஒரு 2000ல முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பண்ணா நல்லா இருக்கும் அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.